அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பிறப்பவம் பொறாது பேதுரை, அதுல கருணை பத்தி பார்க்க போறோம். பிறப்பவம் பொறாது பேதுரல் என்ன உங்களுக்கு சொல்லு? பிறப்பு அப்படின்றது ஒரு பர்த் இல்லையா? அவம் அப்படின்றது சிவத்து கூட இன்டகிரேஷன் ஆயிட்டு, பட் அவம்ன்றது டிஸ்இன்டகிரேஷன், டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற மாதிரி. அவத்தைகள்ன்ற மாதிரி அவமா அவத்தைன்ற மாதிரி. தவம் அப்படின்றது சிவத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை, பட் அவம்ன்றது சிவத்தை அடையக்கூடிய போடுறது. ஸோ பிறப்பு அவம் இந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கிறேன், லூசஸ் ஆகிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்போ நல்லதாக போகுது, கெயின் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. பொறாது பேதுரல் அப்படின்னும் போது பேதை மாதிரி இது பண்ணுறது. வெகுளின்றது வேற, பேதைன்றது வெகுளி அது வேற. அது வந்து ரொம்ப கோபம், இது கோபத்தோட மறு மாதிரி அது. ஆமா, பேதை அப்படின்னா ஒரு வழக்கத்தில் வச்சிருக்கிறது வந்து வெகுளின்னா ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி, தெரியாம செய்யற மாதிரி அதை ஒரு சொல்றாங்க. எதுலேயுமே ஒரு தெளிவில்லாம குழந்தை. தெளிவுன்னா என்ன சொல்றது? எதுவுமே தெரிஞ்சுக்காம டக்குன்னு டக்குன்னு பண்ணிடுறது. பேதை அப்படின்னா பேதைன்னா எதுவுமே சரியா தெரிஞ்சுக்காம ஏதோ ஒன்றும் டக்குன்னு பண்ணிட்டு, ஐயோ இதை பண்ணிட்டேனே அதை பண்ணிட்டேனேன்னு சொல்றதுக்கு பேதைன்னு சொல்லுவாங்க. ஆனா வெகுளின்னா அதுலயும் ஏதோ ஒரு கொஞ்சம் பிரிச்ச மாதிரி சொல்றாங்க. அது ஆக்சுவலா கோவத்தோட சப்டைப். ஓஹோ. பட் இதுதான் வந்து கரெக்டான டைப் மலையாளம் சொல்றது பத்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஃபார்முக்கு வந்துட்டு எப்படி வந்து கருணை கூட லிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். விளக்கு அறியா இருட்டு அறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது மின்முகின்ற உழவி இனும் மிக பெரிதும் சிறியேன். அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம் அலைந்து மெலிந்து துரும்பு அதனின் மிக துரும்பேன். கிழக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பழு மரத்தேன் கொடுமதியேன் கடுமையினேன் கிரி பேசும் வெறியேன். கலக்கரியா புவியிடை நான் ஏன் பிறந்தேன் அந்தோ கருணை நடத்தரசே நின் கருத்தை அறியேனே. அப்படி உங்களுக்கு புரிஞ்சுல? எளிமையான மொழிமா தான் இருக்கு. ஆனால் எனக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்குது. ஐயா சொல்றது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாரு, எளிமையா இனிமையா இருக்கு பாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நிறைய நான் இதெல்லாம் ஒன்றும் இப்போ எவ்வளவோ ஆயிரக்கணக்காக எழுதி வச்சிருக்காரு. ஒரு பதம், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து சொல்லும் போதே ஆனந்தமாக இருக்குது. அந்த ஒன்று அவ்வளோ அர்த்தங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. நம்ம ஒரு நல்லதை நம்ம நினச்சி, இப்போ கடவுள் தான் வேணும், நல்ல செயல் செய்யணும்னு நம்ம நினச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அமுதத்தை குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு சின்ன சின்ன இது தோன்றி இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. யார் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பா? எப்படி நம்ம இதெல்லாம் கற்றுக்கிறது? வேதம்ன்றாங்க. வேதத்தை நம்ம படிக்க முடியுதா? அது என்ன ஏதுன்னு சொல்ல தெரியுதா? செய்ய தெரியுதா? ஏதோ அவங்களாம் அதுக்கெல்லாம் நிறையா படிச்சுட்டு வரணும். அது நம்ம இந்த பிறவியில் இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அது இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோ அது அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் நம்ம சலிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் ஆண்டவன் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்து நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வந்து அவர் அவ்வளோ பெரிய மேதையாயிட்டாரு. ஸ்கூலுக்கே போகாமல், கல்வி கூடத்துக்கே போகாமல் அவர் பாட்டுக்கும் ஆண்டவனை நினச்சாரு. ஆண்டவன் அவருக்கு எல்லா அனுகரமும் பண்ணார். அப்படி அருவி ஆட்டம் கொட்டுறாரு. அதுவும் ஒரு மிஸ்டேக் இல்லாமல்
ஒரு தப்பு தண்டாவும் பண்ணாம மண்டாட்டம் மட்டும் ஒரு தப்பும் இல்லாம பாட்டுக்கும் அப்படியே மழையில நீ சொல்ற மாதிரி ஊற்றாவும் அருவியாவும் மழையாவும் அப்படி பொழிறாரு. மழைன்றது வானத்தோட இது மாதிரி இல்லை, நம்ம கிரவுண்ட்ல இருக்கோம். துளியா ஒரு எடுத்து நம்ம பிரிச்சு பார்த்தாலும் அவ்வளோ அமுதமா இருக்கு. அருவி மாதிரி ஓடும் போதும் அமுதமா இருக்கு. என்ன அப்புறம் கடல் மாதிரி விரிஞ்சு கிடக்கும். மேகத்துல இருந்தாலும் எப்படி அவர் கொடுத்துருக்கிறது ஒன்று அப்படி இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு சின்னதை தெரிஞ்சுக்கும் போதே நம்மளுக்குள்ள அந்த உள்ளுணர்வு அவ்வளோ கிளர்ச்சியும் நம்ம நினைக்கிறதெல்லாம் இவ்வளோ அழகா பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு விரிச்சு பிரிச்சு நிறைய திருப்தியா அப்படி நிறைவு பெறுதுப்பா. அரைகுறைன்ற விஷயத்துக்கு விலையே இல்லை அப்படின்னா நல்லா இருக்கு எனக்கு இந்த பாடல்ன்றது. என்ன அவர் இது என் சாமி, என் துரை, என் உயிர் நாயகனார் என்றார்கள். அந்த 3 வார்த்தைக்கே நான் அந்த இது உரிமை எடுத்துட்டு வரும்ல நாயகத்துக்கு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை அங்க எழுதி போட்டிருக்குது. அந்த எனக்கு அது படிச்சதுமே எனக்கு உள் உணர்ச்சி எல்லாம் அப்படி எனக்கு அப்படிதான் தோணும். அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். அது அவ்வளவு வெளிச்சமா ஒரு எழுதி அந்த மாமதத்தை பாத்துட்டு அதான் எனக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சு. என்னடா மத்தவங்க எல்லாம் ஏதோ சமஸ்கிருதத்துல ஏதோ எழுதிட்டு இருக்கானுங்க, சிவசிவா அப்படின்றாங்க. அது வேற விரிச்சு நான் ஆண்டவனை வணங்கும் போது அப்படிதான் என் சாமி, என் துரைன்னு சொல்றேன்னு என்ன குழந்தைங்கள கொஞ்சம் முதல்லாம் துரை அப்படியெல்லாம் கொஞ்சம்ல அந்த மாதிரி நம்ம இந்த சின்ன விஷயம் அன்புன்னு இப்படி அடங்கிட்டத அவர் எப்படி நம்மள அறியாம நம்ம கடவுள்கிட்ட வணங்கும் போது அப்படிதான் நம்ம வணங்குவோம். அதெல்லாம் அவ்வளோ விரிச்சு அவ்வளோ தெளிவா அவ்வளோ அதுல அப்படியே பொங்கி ததும்பி கொடுத்துருக்காரு தழைத்து பொங்கி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆனந்தமா இருக்கு. அதான் அவரு மழையில ஆரம்பிச்சாருல, தழைத்துல இருந்து ஆரம்பிச்சு பொங்கு கூட வச்சாரு. அடுத்தது ததும்பி அப்படின்றது நம்ம ஜீவகாரணிய பகுதியில பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல. என் உயிர் நாயகனாரினால எல்லாமே அதுல அடக்கமாயிடுச்சு. கருணை, அன்பு, என்ன ஐக்கியமாகுறது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் பிரித்து சொல்லணுன்ற அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவு பெறத்துக்கு தான் இருக்கு ஒழிய முழுசுமா அதில் அடங்கிடுது. எனக்கு அப்படி தான் பார்ப்போம். ஐக்கியமா பைத்தியமான்றது நம்ம பார்ப்போம். விளக்கு அறியா அப்படின்போது விளக்கு எதுக்கு தேவைப்படும்? விளக்கு வெளிச்சத்துக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நான் விளக்கு இல்லை அந்த ஃபீல்டு. அதனால இன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு இருட்டு அறையில் ஒரு எந்த ஸ்பேஸு வெட்ட வெளி அப்படின்றவங்கல்ல, அந்த மாதிரி கவிழ்ந்து கிடந்து அழுது ப்ராசஸ் எல்லாத்தையும் இன்னொரு ப்ராசஸ் அருள் வாங்குறதுக்கு இருக்கும்போது இது மருள் இன்னொரு இதான் ஃபுல்லாக கவுந்து போட்ட மாதிரி அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா ஒரு குழவி அந்த மாதிரி இருக்கும், அழுது வெம்புகின்ற ஒரு குழவி. அவங்களுக்கு அறிவு கம்மி சரிங்களா. எப்படி மனித தேகங்கள் எப்படி என்ன பண்ணும், செயற்கரை செயலில் ஈடுபடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணாமல் அந்த குழவியினும் மிகப்பெரியது சிறியேன் சரிங்களா. என்னோட கருவி கரணங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அளக்கு அறியாத துயர் கடலில். அளக்கு அறியாதனா ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா இன்ஃபினிட்டுக்கு போயிடுச்சு. துயர்கடல் மாதிரி சினம் காமம் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு கடலில் நான் தத்தளிச்சிட்டு இருக்கேன். என்னால் தாண்ட முடியல. திருப்பியும் அதே ரியாக்ஷன்ஸ் பண்ணி உடம்பு கெட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழுந்து நெடுங்காலம் அலைந்து எது பெஸ்ட் செலக்ட் பண்ண முடியாம நான் அங்கேயும் போய் மெலிந்து சத்து எதுன்னு கரெக்டாக தெரியாம செலவு எப்படி பண்றதுன்னு தெரியாம நான் மெலிந்து போயிட்டேன். துரும்பு டிஸ்இன்டெகிரேட்டட் ஃபீல்ட் இருக்குல்ல, டிகே ஆகிடும். இப்போ இரும்புன்றது எல்லாத்தையும் நல்லா எல்லா ஆட்டம்ஸ் அணுக்களை நல்லா சேர்த்து வச்சு உடையாம பார்த்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆக்சிடைஸ் ஆகிடும் சரிங்களா. அந்த மாதிரி துரும்பு அதனின் மிக துரும்பேன். ஏன்னா அந்த குழவி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கால் இருந்தாலும் நல்லா கவுந்து போயிட்டு நான் எதுவும் பண்ண முடியல, நடங்களை ஒன்று தான் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட
அடுத்தது ஒரு ஜியாலஜிக்கல் எலிமெண்ட் இரும்புக்கு எடுத்துகிட்டு வந்து அதை சொல்லி இப்போ அந்த எலிமெண்ட்ஸும் என்ன ஆகிடுது, நான் ஆக்சிடேஷன் ஆகிடும் சீக்கிரமாக வந்து நான் வந்து உடஞ்சி போயிடுவேன். அது இரும்புக்கு ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் ஃபீல்டு அவ்வளோ தூரம் வந்து அதுக்கு டைமிங் இருக்குது அப்படின்னா கூட நான் வந்து ரொம்ப ரேப்பிடாக சரிங்களா சீக்கிரமாக உடஞ்சி போகிறதுக்கு ஆசைப்பட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிக துரும்பேன் கிழக்கரியா கொடுமை எல்லாம் கிளைத்த பழுமரத்தேன் அப்படின்னும் போது எதெல்லாம் வளர்க்கக்கூடாதோ அதெல்லாம் வளர்த்து ஒரு மரம் ஆகிட்டேன். கருணைன்றதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜென்ரேஷனுக்கு வரலாம் அப்படின்னா கூட நான் வந்து என்ன பண்ணோம், எட்டி கள்ளி அந்த மாதிரி ஒரு இதுவாக யாருக்கும் உதவாத ஒரு இங்கே இருக்கிற சோர்ஸஸ் மட்டும் நம்ம வந்து உறுதி சாப்பிட்டு நம்ம வந்து பிரிஞ்சிருப்போம் தெரியுதுங்களா, அவங்களும் பிரித்து வைப்போன்ற மாதிரி ஒரு கொடுமதியே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருக்கு சரிங்களா. கொடுங்கோலாட்சி பண்ணக்கூடிய ஒரு லெவல்ஸை கூப்பிட்டு போயிட்டு அது பழு மரத்தின் அழிந்தது, அது உதவாத மரன்ற மாதிரி கடுமையினேன் அப்படின்னு கடுமை சித்திகளை கருணையை பழகாம கடுமையை வந்து பழகி விட்டு அடுத்தவங்களுக்கு கசப்பை குத்துக்கிட்டு இது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு டேஸ்டே வந்து எதுவும் நல்லா இருக்காது, எல்லாம் வேஸ்ட் தான், டேஸ்ட் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் நம்ம இவ்வளோ திறன் படைச்சு ஆண்டவன் நம்மளுக்கு எல்லாமே அருள் இருந்தாலும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஒரு பழுதானவங்களாவே வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. திருத்திக்க தெரியாம எதை பேசணுமோ அதை பேசாம கிரி பேசிட்டு இருக்கோம். கிரியா அப்படின்னா கிரின்றது தேவையில்லாத பேசிக்க இல்லையா, இவன் அது பண்ணணும் பிடிச்ச மாதிரி பண்றான்ற மாதிரி அது ஒரு அர்த்தம் தருது அந்த வார்த்தைக்கு வந்து சொல்லுவாங்க. கிட்ட புறணை பேசுற மாதிரி இது ஒரு கிரி பேசுறதோ அது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு செயல். நல்லது பேச கரெக்டா கிழிப்பு பேசாம குழப்பி கிழிப்பு பேசாம கரெக்டா பேச தெரியாது சரிங்களா. அது மாதிரி கிழிவு பேசும் வெறி பிடிச்சி சில நீங்க சொல்லுவீங்கல்ல இது வீக்னஸுக்கு வந்து இது இருக்குது வெறி இருக்கு, அவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிற இதை பழைய தொழில்களை வந்து எல்லாத்தையும் வந்து அபாலிஷ் பண்ண பார்க்குறாங்கல்ல. சில பேர் உயிர்களே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க, அதை விட்டுருங்க, அந்த வீகன்ஸ் பற்றி நான் சொல்ல வரல சரிங்களா. அவங்க பேரில் மட்டும் வச்சுருக்காங்க பட் கரெக்டாக அதுதான் என்னன்னா விஷயம். ஒரு நல்ல செயலுக்காக இயங்க ஆரம்பித்தாங்கன்னா கூட அவங்க மனம் வந்து இருக்க என்ன அவர் சொல்கிறாரு ஐயா வன்மனமோ கல்மனமோ என்னென்னோ சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி நல்லது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல விஷயம் செய்யணும்னு வந்தாலும் எது சரியா செய்யணும் பக்குவமும் பதமும் அவங்க ஆகாததுனால அந்த அவங்க அழுந்தது அது பிடிச்சி இந்த மாயையெல்லாம் நம்மளை அழுத்தம் கொடுக்க எதுலையோ ஒன்று போய் மாய வலையிலேயே மாட்டிக்கிறோம். நல்லதே நினச்சி வந்தால் கூட நம்மளுக்கு அந்த நல்லதை வந்து எப்படி இப்போ செய்துக்கணும் எப்படி அதை முறைப்படுத்திக்கணும்னு தெரியாமலே நம்ம வீணடிச்சிட்ருக்கோம் காலத்தை. அதுக்கு தான் ஐயா இவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்திலையும் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ கருணையோட நல்லா அப்படியே தெல்லாமோது அப்படியே தெளிவாக கொடுக்குறாரு. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கு தான் இறை அன்பு இறை கருணை இல்லாமல் நம்ம இதையெல்லாம் அணுக முடியாது. அந்த கருணையோடு இருக்கும் போது தான் அந்த அன்பு அந்த இரக்கம் அந்த அறிவு எல்லாம் விளங்கும் போது தான் அது முழுமை பெறுது. ஒழிய அன்பை தனியாக பிரிச்சுட்டு அறிவை தனியாக பிரிச்சுட்டு என்ன இன்னும் அந்த அருள் அப்போ தான் கிடைக்கும்ன்ட்டு நினச்சிக்கிட்டு கற்பனை உலகத்துலேயே மயங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் கடந்தால் ஒரு பயனும் இல்லாமல் போயிடுது. நம்மளுக்கும் பயன் இல்லை, யாருக்கும் நம்ம பயனாக இருக்க முடியல. சொன்ன மாதிரி கள்ளி அவங்க அது என்ன சொல்கிறது ஏதோ ஒரு ஆமாம் கள்ளிச்செடி மாதிரி ஆயிடும். சொன்ன மாதிரி பழுது போன மரம் ஏதோ சொல்கிற வராரு அது மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்தையே லிங்க் இதுதான் இது ஆண்டவன் படைப்பு இப்படி லிங்க் எவ்வளவோ லிங்க் வச்சுருக்காரு. எந்த லிங்கை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்காம வெறும் நாக்குக்கு உண்டானது மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். நாக்குக்கு கூட நம்மளுக்கு எது சாப்பிட்டா சத்துன்னெல்லாம் தெரியுதா? எதுவுமே தெரிய மாட்டேன்னு
ஏதோ மொத்தமாக ஒரு அடி அடிச்சுட்டு எல்லாம் முக்காலும் அறிஞ்சவங்க சொல்கிறத நம்ம காதில் வாங்குறதுக்கு கூட தயார் இல்லை. நீ சுமார் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படி மேனேஜர்ஸ் மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். டேமேஜர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு எல்லாம் வந்து பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அது பாவமா இருக்கு. அது நினைக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் வேதனையா இருக்கு. நம்மளே இவ்வளோ அவதிப்பட்டு இப்பதான் நம்மளுக்கு வந்து வழி தெரிஞ்சிருக்கு, ஆண்டவங்க இவ்வளோ நல்லதை காமிச்சிருக்கான்னு நம்ம அனுபவிக்கும் போது ஆனந்தமா இருக்கே. இவங்கெல்லாம் அனுபவிக்கிட்டோமேன்னு சொன்னா எடுத்து அவங்க திட்டினா கூட கழுவி நம்ம மூஞ்சில ஊத்தினா கூட நம்ம போய் நின்று சொல்றோம். ஆனாலும் அவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லைன்னும் போது நம்மளுக்கு இந்த வேதனை வருது. ஐயா எவ்வளவு வேதனைப்பட்டு இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண முடியாம இருக்குது. கடவுளா மாற மாட்டாங்க. கடவுள் எவ்வளவு வேதனைப்படுவாரு. நான் வந்து எனக்கு நீங்களும் கேட்கலாம். நான் நிஜமா வந்து கடவுளே இப்படியெல்லாம் நம்ம ஆசையா நம்ம கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது நான் நினைப்பேன், ஐயா கடவுளே நாங்கள் வந்து நல்லது தெரியல, எப்படி வேணாலும் நல்லது நினச்சி எதேதோ பாதையில் போய் எதேதோ கஷ்டப்பட்டுடுறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கவும் தெரியல, ஏற்றுக்கவும் தெரியல. அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வரும்போது மட்டும் நாங்கள் உங்களை வந்து தொல்லை கொடுக்குறோமே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும்னு மட்டும் நான் வேண்டுவேன்ப்பா. அது எந்த வேதமும் படிக்கல, எதுவும் இல்லை. பேசுவான் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு. ஏதாவது ஒரு டைம்ல எமர்ஜென்சின்னு வரலாம். எப்பயுமே எமர்ஜென்சின்னு வரீங்க, எனக்குன்னு ஒரு எமர்ஜென்சி தான் நான் போவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி அது ஒரு இது நடக்கும். இப்போ இந்த மாதிரி கலக்கரியா ஒரு நல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் அது நல்ல கெயின் பார்க்க முடியாமல் பெயினே பார்த்துட்டு இருக்கேனே, இந்த மாதிரி ஒரு அரியா புவியீடு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் எதுக்கு வந்து பிறந்துட்டு இருக்கேன். அந்த கருணை நடத்தரசி உன்னோடது வந்து நல்ல வளங்கள் செழித்ததாச்சு, எல்லாமே இது கொழுனா அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி அந்த இதுவாக எல்லாமே இழைச்சிட்டு இருக்கேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏஜிங் ஆகிட்டு நான் வந்து எல்லா ஸ்டேஜஸும் வந்து உடச்சிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சான்சஸ் இல்லை, நான் வீணாகிறேனே. கருணை நடத்தரசு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறவரு, நீ கருத்தை அறியேனே. இப்போ நான் இங்கே வந்துட்டு அவங்க மேலே பரிவு காட்டி நான் வந்து நல்ல தெளிவடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இறை அளவும் அறிவு ஒழுக்க இச்சை இல்லை. சரிங்களா? கொஞ்சம் கூட காடு எப்படி வந்து அரிதுணும் அரிதான் சிறிதுணும் அது மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு எங்க இருக்குதுன்னே தெரியாது. அந்த இது அறிவு ஒழுக்கம், இன்டெலிஜென்ட் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு அந்த டிசிப்ளினுக்கு வரணும், கரெக்டாக அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணணும், ஒரு ஆராய்ச்சியில் ஒரு இதுவாக இருந்து நம்மளுக்கு வந்து தீவிர இதுவாக இருக்கணும்ல, நல்ல ஒரு தாவர இது சூப்பராக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வராது. நல்லா ஃபைன் டியூன் நம்ம பண்ணி வைக்காம. சொல்லுங்க. அதான் நான் நினைப்பேன், நம்ம வந்து எது வேணாலும் செய்துட்டு ஐயா ஆண்டவனே எனக்கு இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கையில், அப்படி நடந்துருச்சுன்னு புலம்புவோம். ஆனால் நான் அந்த புலம்பல் எனக்கு அது இயற்கையா அப்படி வருதுன்னு எல்லாம் தெரியாது. அப்படி வரும்போது நான் ஆண்டவங்கிட்ட சொல்லுவேன், எவ்வளோ நான் நல்லதெல்லாம் நீங்கள் உலகத்தில் படைச்சிருந்தாலும் தப்பாகவே செய்துட்டு பாவத்தையே செய்துட்டு லாஸ்ட்டாக வந்து நாங்கள் புலம்பும் போது உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்போ ஒரு தாய் தகப்பனே நான் ஒரு 3-4 குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னா எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் இப்படி எல்லாமே நல்லா சொல்லி தான் வளர்க்குறாங்க, எல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க எவ்வளோ வருந்துறாங்க, எவ்வளோ வலிப்படுறாங்க, அந்த வேதனை எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி கடவுள் நம்ம சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தோடு அவங்க வாழ்ந்து உணர்ந்து வரணும்னு நினச்சி அவர் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறது வழிமேல் அப்படியா விழி வைத்து காத்திருந்த மாதிரி அவர் அவ்வளோ நல்லா நம்மளுக்காக காத்து பொறுமையாக இருக்கார். எவ்வளோ நம்மளுக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காரு அவர். பசங்க நம்ம நல்லா இருக்கணும், நல்லதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம், இத்தனை யுகமாக நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு வரோம், அவங்க நிலைக்கே நம்ம தாழ்ந்து போய் சொல்கிறோம், எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எந்த இதுவும் புரிஞ்சுக்காமல் இன்னும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தீவிரமாக அசுரத்தனத்துலேயும் பேய் ஆட்டத்திலேயே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவரு அப்போ எவ்வளோ கலங்குவாருன்னு நான் உணர்வேன். அவர் உடைய மாட்டாரு. இருந்தாலும் ஒரு சின்ன லெவலில் நம்ம இப்படி ஃபீல் பண்ணும் போது அவருக்கும் அந்த உடையானவர்
அது கரெக்டுப்பா. இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆசைப்படுவார்ல, நம்மலாம் வரணும், நம்மள அவ்வளோ நல்லா இன்னும் நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறவருக்கு நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது அவரு உடையார் பாளையம் அப்படின்றது வந்து நம்ம உடையாம போயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும் சரிங்களா. உடையாம இது ஒரு நல்ல உயிரோடவும் உள்ளத்தோடவும் நம்ம அந்த ஒரு நிலைக்கு வரணும். யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கும் போது யாரும் உடைஞ்சிடாம அவங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்ணி இப்போ அனிமல்ஸ் உடைக்கிறாங்கல்ல, அது உடைக்காம இருந்தாதான் அதுதானே அவர் சொல்ல வர்றாரு. எதையும் உடைக்காம இருந்தாலே நம்ம அவங்க வீடு உடைக்கிறாங்க சரிங்களா. அங்க பாம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே ரொம்ப கட்டி வச்சதெல்லாம் வந்து காலி ஆக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அதுதான் நல்ல இறைக்கு வரணும். இறை சிந்தனை நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நகரத்துல இருப்பீங்க. எந்த நகரம்? இப்போ இங்க இருக்கிற நகரம் இருக்குல்ல, கடி நகர பொன்மதி ரெடி நம்ம வளர சொல்லல, அந்த மாதிரி கடினும் போது அது நல்ல உயர்ந்த மிக சரிங்களா மகா அந்த மாதிரியான வார்த்தைகள் கூட வர்றதுதான் கடி சரிங்களா. அப்போ கடிகை அப்படின்னும் போது கடவுளோட கை நம்ம கிட்ட கலக்கிறது இல்லையா. அந்த மகா அந்த பெருந்த கை அது நம்ம கூட கலக்கிற டைம் எது சொல்லுங்க பார்ப்போம். செங்கோல் கொடுக்கும்போது செங்கோல் எப்போ தராங்க? அதான் நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல நல்ல கருணை பலர் சொல்ற மாதிரி ஒரு கடிகைக்கு அப்புறமேட்டு இந்த செங்கோல் அவர் பல இதுல வந்து அந்த கடிகை பிறந்தோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய மகா கவிஞர் அந்த மாதிரி ஒரு நான் அப்பயோட நினைப்பேன். ஒரு வார்த்தையில அவங்க கோடி கோடி அர்த்தங்களை வச்சு கோடி கோடி நன்மைகளை தர்றவங்களா இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் நம்ம எடுக்க முடுக்கா பேசிக்கிட்டு எடுக்க முடுக்கா நம்ம பண்ணிக்கிட்டு ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சது பாத்தீங்களா. பல வகையில கூட அது ஒரு இடத்துல மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் படைப்பு அந்த அளவுக்கு அவரு அருள் பிரம்மாண்டம் மிண்டம் நல்ல இப்ப பல கண்டங்களை தாண்டி அவர் வந்து இதுவா இருக்கு, பரம்பரா பாறையா இருக்கு. நம்மளுக்கு அவர் வந்து எவ்வளவு எளிமைப்படுத்தி இப்ப கொடுத்துக்கிட்டே வர்றாரு. நம்ம எப்படி எதை கொடுத்து எப்போ நம்மள சரிப்படுத்தணும்ன்றது அவருக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம அவ்வளவு நல்வழிப்படுத்திக்கிட்டே வர அறிவு ஒழுக்கம் அந்த டிசிப்ளினுக்கு போகாத ஒரு நரகில் இருந்து உழன்று வாடுகின்றோர் எல்லாருக்கும் இழிந்தேன். நான் அவரோட மட்டமான ஆளு, எனக்கு ஒரு இது வைக்கவே முடியாது. அவங்களாம் ஒரு பிரைஸ் டேக் நம்ம லாஸ்ட் டைம் பேசிருக்கோம்ல, பிரைஸ் டேக் வச்சுட்டு இருக்கு. ஒரு அனிமல்ஸ்க்கு ஒரு இது வைப்பாங்க, இவ்வளோ பிரைஸ் அப்படின்ற மாதிரி. இத்தனை நாள் தான் அவங்க உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நம்ம அறியாமலே இருக்கோம், ரொம்ப அறியாமையிலேயே கிடக்குறோம். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வழி தெரியுது நம்மளுக்கு. அதை வந்து வெறும் சாப்பிட்ற ஜொல்லு பொருளாகவே நம்ம பார்க்கும் போது அப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியும். அப்போ எமன் ஒரு டேக் லைன் வச்சாரு, இவங்க மனுஷங்க ஒரு டேக் லைன் வைக்கிறாங்க. அதான் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி நரகில எப்படி அவங்கவுங்க எமனோட ஒரு அதாவது நம்மள ஆளுங்க பேசுவாங்க தெரிஞ்சுக்கணும். அது அவர் வேலை, அது நம்ம வேலை இல்லை. இவ்வளவு லிங்க் படுத்தி பேசுறவங்க அதை தெரியணும். அது கடவுள் வேலை. அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? அது பாவம், அதை நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த சத்தான உணவெல்லாம் தாவரி எல்லாம் அப்போ எமன் கூட கோடி கோடியா கிடக்குது. அவ்வளோ இங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல, எமனை பார்த்து அழிவாங்கல்ல. அப்போ அவங்க வந்து அந்த இதோட ரொம்ப கீழ்த்தரமான ஆள். நானும் இந்த ஏதோ வச்சு கடிச்சு எனக்கு இந்த கற்காப்பல் மாதிரி கொஞ்சம் காவி கலர் ஆயிடுச்சு முன்னாடி பல்லு. ஒரு வருஷமாவே அப்படியே இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னடா இது, நம்மளுக்கும் கற்காப்பல் வந்துடுச்சா என்ன, சரி தெரில, ஏதோ இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு நானும் எவ்வளோ பேஸ்ட்டு போட்டு விளக்குனேன், எவ்வளவோ நானும் பார்த்துட்டேன், எதுவுமே போகல. இந்த நான் இந்த பாத்திரம் விளக்கும் போது இதெல்லாம் இந்த பூ அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது இந்த அந்த இது இருக்கும் சிக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். அந்த பலா இலையை எடுத்து இப்படி தேய்ச்சேன் பேர், அந்த கரையெல்லாம் போயிடுது. அப்போ எந்த அளவுக்கு ஈஸியாகவும் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எல்லாமே ஒன்றும். நம்ம அதையெல்லாம் நம்ம செய்து ரொம்ப கூட அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கல. அந்த இலையை எடுத்தேன், சும்மா இப்படி வச்சேன். இப்போ ஐயா சொல்கிறாரு, இந்த மூலிகை இருக்கே, கரிசலாங்கண்ணி மூலிகை, அதை வச்சு உள்நாக்கு இது பண்ணணும், பல்லு இது தந்தம் தேய்க்க சுத்தம் காரணம். எதுக்கு சொல்கிறேன்னா, தாவரி எல்லாம் அப்படி இருக்கு, அவ்வளோ கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவ்வளோ எக்கச்சக்கமாக நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அதையும் வந்து பாவம் அது உயிரையே பிடுங்கி அதை ஓட விடாமல் நடக்க விடாமல் அதை சாகடிச்சிடுறமேன்னு சொல்லிட்டு
வலியாக இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் கடவுள் சொல்ல நல்ல இதுதான். ஏன்னா தண்டை சுத்தி அப்படின்ற போது நம்ம பல்ல வந்து நல்லவங்கள மாதிரி நம்ம வெளியில காட்டிக்கிட்டு அதான் நம்ம எது மேல பல்லு வைக்கிறோம், அதான் மற்ற கண்டதெல்லாம் வாயில கடிச்சு சாப்பிட்டு நாமளே வந்து அழுக்காக்கிக்கிறோம். அழுக்காக நம்மளை ஆக்காமல் தூய்மைப்படுத்திக்கிட்டே வரணும் ஒவ்வொரு செயல்லையும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நிறைவு கிடைக்கிது, நம்ம முழுமை பெறுறோம். நம்ம மனசு நல்லா தூய்மை ஆக தான் நம்மளுக்கு அந்த எல்லாத்துலேயும் பொலிவு வரும்னு சொல்கிறேன். சும்மா மேலே இதையே பார்த்துக்கிட்டு இருக்காம உள்ள பொலிவு வந்துடுச்சுனாலே எல்லாமே தெளிவும் நிறைவும் வருதுன்னு சொல்ல வரேன். அப்போ நரகையில் இருந்து உழன்று இங்கேயே வந்து வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற இது இருக்குது இல்லையா, கொடுந்தொழிலை வந்து நான் ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு ஒரு உரிமையாக வந்து நான் எடுத்துக்கிட்டு அதை வச்சு வாடி அதுவும் வந்து நல்ல தலைச்சிருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. இங்கே இருக்கிற கொலை பொழிலாம் போட்டு நான் வந்து ஒரு பெரிய வானை எட்டிட்டேன் அப்படியே அது முடியாது, தலைக்க முடியாமல் வாடுகின்றோர் சரிங்களா. அந்த மாதிரி வாடுகின்றோர் அவங்களோட நான் வந்து இழுந்தேன். ஏன்னா நான் நரகில் கிடையாது இல்லையா, எனக்கு வந்து அறிவு ஒழுக்கத்துக்கு நான் வர இது பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால் என்ன பண்ணல, இங்கே இருக்கிறவங்க மத்தியில் வந்து அவங்க கிட்ட சீனை போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். இந்த சத்குரு இந்த இவரு நித்யானந்தம் நடிப்புக்கு மதிமயங்கிறோம். அதான் சொல்றேன், இந்த அரசியல் சில பேரும் அறிவியல் சில பேரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம விளம்பரத்துக்கும் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம் ஒழிய உண்மையான நடம் ஆடுற இறைவனுடைய நடத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதை நம்ம சுவைச்சா எதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா பொலிவு வருதுன்றது தெரியாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு தாவேரியல்ல சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்மளுக்கு இவ்வளோ சத்து கிடைக்குது, இவ்வளோ தெளிவு, இவ்வளோ மென்மை என்ன தூய்மையெல்லாம் கிடைச்சிருதுன்னு சொல்ல வரேன். நல்லதுதான். அப்போ எல்லோருக்கும் இருந்தேன். அப்போ கரெக்டாக வந்து கடவுள் வந்து அறிவு ஒழுக்கத்தை எப்படி நீ வந்து பிளான்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ, நியூட்ரிஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ சரிங்களா, எபிஜெனட்டிக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு லேயர் பை லேயர் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு நம்மளுக்கு நல்லா எழுப்பி தர்றாரு. இதுக்கு மேலே நீ இழிவாக ஆகிடக்கூடாது, கழிவாக ஆகிடக்கூடாது, எல்லா அழிவும் உனக்கு வந்து தாண்டி போயிடுவே நீ அப்படின்ற மாதிரி பொறையளவோ நன்மை எல்லாம் போக்கில் விட்ட தீமை புரிகின்றேன். பொறை அப்படின்னும் போது எல்லாத்தையும் பொறுத்து தீமையெல்லாம் பொறுத்து உங்களுக்கு நல்லா குணத்தை காட்டக்கூடியது இல்லையா, அளவோ நன்மையெல்லாம் அந்த மாதிரி நன்மையெல்லாம் இருக்குது சரிங்களா. நல்லது பண்ணுறது அந்த அந்த ஒழுக்கங்கள்லாம் காட்டுறது எல்லாம் போக்கில் விட்டு சரி அப்போ என்டர்டெயின்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போனதாரி ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறோம் அதெல்லாம் மற்ற எல்லாத்தையும் இது பண்ணிடு துள்ளிக்கிட்டு இங்கே மற்ற எல்லாத்தையும் விலகிட்டு போக்கில் விட்டு தீமை புரிகின்றேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழுதுபட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தை வச்சுட்ருக்கேன், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வச்சுருக்கேன், அனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் ஓட்டிக்கிட்டு அவங்கள இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், மலை ஏற விட்டுட்டு அவங்க நம்ம ஏன் சுமத்தெல்லாம் அவங்களுக்கு போட்டு வேறு டெக்னாலஜி இருந்து கூட அதை யூஸ் பண்ணாமல் நான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணிருக்கேனே, நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசு அப்படின்னு அவங்க சில பேர். நீ வந்து சாப்பிட்றது அப்போ மாடு உனக்கு உடச்சது இல்லையா அப்படின்ற மாதிரி நல்ல வேலை அந்த அந்த காலத்தில் நம்ம டிராக்டரில் எனக்கு நிறைய இதெல்லாம் வந்ததால நான் இது பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி சாப்பாடு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்படியே இருந்தாலும் நான் வந்து இதுக்கு தரல காலன்றது அவங்க மறந்துடுறாங்கல்ல. அந்தந்த காலகட்டத்துக்கு இவங்க அறிவு எப்படி வளருதோ அப்போ எல்லா அன்புன்னு சொல்கிறாங்களே, அன்பு ஒரே மாதிரி எப்போவுமே இருந்துன்னு தானே இருக்கு. அப்போ ஏன் அன்பை வச்சே அவர் சொல்லலை, அறிவு விளங்கிய ஜீவர்களுக்குன்னு தான் சொல்கிறாரு. நம்மளுக்கு அவர் எல்லாமே ஒரு மூளை முடுக்கில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதை எப்படி வளர்த்துக்கணும். இப்போ நம்ம உடல் வந்து சின்ன பிள்ளையில ஒரு கரு உருவாகும் போது ஒரு சின்ன துகள் மாதிரி வந்து இதாகி எவ்வளோ நம்ம இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ நடமாடுற ஒரு எவ்வளோ செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஆகிற நாம் அந்த மாதிரி தானே ஆண்டவர் வச்சுருக்காரு. அன்பு கருணை இதெல்லாம் வந்து எப்படி வளர்த்துக்கணும், எப்படி வளர்த்தா அது முழுமை பெறுதுன்னு தானே அவர் சொல்லி நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. மூலிகைன்னா மூலிகையிலேயே சிக்கிக்கிறாங்க, அன்புன்னா அன்புலேயே சிக்கிக்கிறாங்க. அறிவு அப்போ எங்கே தான் எப்போ தான் வர்றது, எது எந்த பயன்பாட்டுக்கு எப்படி அதை எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணுன்ற அளவு தெரியாமல் தானே நம்ம போராடிக்கிட்டு போராளியாகவே ஆயிடுறோம். அப்படி ஆகக்கூடாது. நம்ம அதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சுக்கிற தன்மையை செய்துக்கிட்டு நம்ம அறிவை முன்னிறுத்தி அந்த கருணையோடு நம்ம நடக்கும் போது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கமாயிடுது.
முழுமை பெற்றுரும். அப்போ ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், இங்கே குரூவல்டி இல்லாத ஃபார்மிங் இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. வீகானிக் ஃபார்ம் சரிங்களா. ஆர்கானிக்கும் தாண்டி ஆர்கானிக்கில் வந்து அவங்களோட கழிவுகளை எடுத்து இது பண்ணுவாங்க. யாரோட அனிமல்ஸோட கழிவு வந்து கழிவுக்காக தான் அனிமல்ஸே வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்துடுவாங்க. ஏன்னா அது சஸ்டைனபிள் இது தெரியுமா, அவங்க சாணம் போட்டால் தான் நம்மளுக்கு வாழ்வே, நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு சில பேர் அந்த மாதிரி ஒரு இதை கட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க, போக்கு தீமையை புரிகின்றேன் எரிகின்ற எல்லா தெளிவும் வந்துடுது. கடவுளை தான் மெயினாக பிடிக்கணும் நம்ம. எரிகின்ற புது நெருப்பில் கொடியேன். அப்போ எரிகின்ற புது நெருப்புனா ஒரு நெருப்பு பற்ற போகுதுன்னா அதை கட்டுக்கு அடங்காமல் ஒரு தீ பிடிச்சி அதை எரிய வச்சு இது பண்ணும்ல, கொளுத்துவோம்ல, அந்த மாதிரி ஒரு புது நெருப்பின் அவ்வளோ இது. நான் வந்து ஒரு எரிச்சு சாம்பார் ஆக்குறதுல ஒரு சாணத்தை வந்து சுட்டு அதை வந்து நெத்தியில் பட்டையாக போட்டுக்கிட்டு இப்படி தான் வந்து வாழ்க்கை நடத்த போகிறேன், என் ஹெட்டு இப்படி தான் வந்து இது பண்ண போகுது, என் ஹெட் என்னோட ப்ராசஸை இப்படி தான் ஹெட் பண்ண போகிறேன் சரிங்களா அப்படின்னு ஒரு கருணை இல்லாத ஒரு இதை நம்ம வந்து பூசிக்கிட்டு நம்ம அலைவோம். அந்த கொடியை நம்ம வந்து மேலே ஏற்றிருப்போம் இல்லையா. ஸோ நிறை அளவோ ஃபயர்ஸ் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் வள்ளலார் எப்படி யூஸ் பண்ணாரு, அதை தீபமாகவும் அது வந்து அணையா அடுப்பாகவும் வந்து ட்ரை பண்ணி மக்களுக்கு வந்து அவங்களோட உடம்புகளை வந்து அந்த மாதிரி ஆக்கணும் அப்படின்னு பார்த்தாரு சரிங்களா. அதை இவங்க தெரியாம எல்லாத்தையும் அழிச்சு எப்படி எரிச்சு கிரில்லு. அந்த பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு எனக்கு வந்து ஒரு தெளிவு இப்படி காட்டினா கூட எனக்கு எப்படி அந்த பாரதிதாசன் ஹாஸ்டல்லே வந்து ஆரம்பத்துல என்ன பண்ணேன், மீன்ல இருந்து அது ஐயோ சாப்பிட்டுனே தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பியும் அந்த மீனோட சிம்பிள்ஸ் எல்லாம் பாடியில போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு வந்து மும்பையில மார்ச் பண்ணி அதோட இதை தலைவிலே அவங்களோட டாக்ஸ் எல்லாம் நீக்கிறீங்க அப்படின்னும் போது பொதுவாக வரும்போது அந்த இதெல்லாம் போயிடும் பின்னாடி. அந்த முன்னாடி வர அந்த புரியாத லெவல்ஸில் நம்ம தப்பு பண்ணிருப்போம்ல, எறும்புகளை மேலே ஏறிடுறோம், சில இது அவங்ககிட்ட குறும்புகளை காட்டிடுறோம்ல, அதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு தருவார். ஆனால் தெரிஞ்சே நீங்கள் வந்து இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு சாப்பிடணும், எனக்கு வேறு சாப்பாடு இருந்தாலும் அவங்க எனக்காக நோக்கணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா புதுநெருப்பில் கொடியின் நிறையளவோ முறையளவோ நிலையளவும் தவிர்ந்த எது நிறை முறை நிலை சூப்பரா இல்ல அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவர் இவ்வளோ அற்புதமா கொடுக்குறாரு பாரு. அதான் யார் நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவரு கடவுள் சொல்லி நான் எழுதுனேன்னு சொல்றாரு பாரு. அதுதான் எனக்கு நல்லா அப்படி இருந்ததுனால தான் அவர் அவ்வளோலாம் செய்த முடிஞ்சிச்சு. கடவுள் அவருக்கு வந்தார். அப்படி அந்த மொத்தமாக எல்லாம் பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கோமே, அவர் ஜோதி ஆகிட்டாருன்றாங்க, அவர் அப்படி தற்கொலையாக அப்படியெல்லாம் கேவலமாக வந்து பேசிட்டு போகிறாங்க பாரு. நிஜமாக எனக்கு ரொம்ப வேதனையாக வலியாக இருக்கும் அந்த நேரம். அவர் எவ்வளோ கடவுள் வந்து எப்படியெல்லாம் அவர்கிட்ட வந்திருக்காரு. எனக்கு அந்த தயையும் அந்த கருணை இருந்தால் தான் கடவுள் வராரு. கடவுளே அதுதான் இயலே அவர் அதான் அப்படி தான் இருக்காருன்றது எப்படி அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நல்லவராக இருந்திருக்காரு பாரு. இப்போ அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு நல்லவராக ஆக முடியலையானால் அவர் சொன்னதை துளி துளி கேட்டாலே நம்ம எவ்வளோ ஆனந்தப்பட்டுட்டு இருக்கோம்னு நான் நல்லாவே அனுபவிச்சு தான் அந்த ஆனந்தத்தை வாங்கிட்டு தான் நான் சொல்கிறேன். அப்போது நிறைமுறை நிலை அதான் ஸ்கேலார் வெக்டார் டென்சார் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த அளவுலாம் தவிர்ந்த. ஏன் இந்த மாதிரிலாம் தவிர்த்து நெடுஞ்சாலை ரொம்ப ஜாலம் வளர்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு எப்படி கருணை தான் பெருசு அப்படின்னு சொல்ல தெரியாது, அன்பே சிவம் அப்படின்னு மறைச்சு விட்டுட்டு சரிங்களா இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி. அப்போ அவ்வளவு கோடியா இருந்து நீ என்ன யோசிச்ச, ஏதோ ஒண்ணு திருச்சி தானே விட்ட, நல்லதா பண்ணி விட்ட அப்படின்ற மாதிரி நெடுஞ்சாலக நெஞ்சகத்தின் சாலம் இது வளர்த்து வளர்த்து எனக்கு அந்த மாதிரி காலத்தை வீணாக்குறதே ஒரு இதுவா. நெஞ்சகத்தின் நெஞ்சு வந்து நல்லது பண்ண முடியல சரிங்களா, அஞ்சாவது நெஞ்சுன்னு வளர சொல்லுவார், நல்லது பண்ண. அப்போ நீல விடம் போல்வேன். விஷம் வந்து எப்படி ஒரு இதுவா இருக்கும்ல, இப்போ கேட்டாஸ்ட்ரோஃபி அடியும் சீக்கிரமா வந்து அந்த நீளம் வந்து இதாகிடும், கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த விஷம் எப்படி இருக்கும். ஆளுக்கால அந்த இது நஞ்சு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நெஞ்சு ஃபுல்லா நஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து கரையளவா உலகிடை நான் ஏன் பிறந்தேன். கரை அடினும் போது எங்க போய் சேரணுமோ அங்க சேர முடியாம உலகிடை
நான் வந்து எங்கேயோ போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு ஆமா, தப்பு பண்ணி பண்ணி கரை படிஞ்சிடுறோம், கரையா மாறிடுறோம். இப்போ நான் சொன்னல அந்த பல்லு கரையை எப்படி எடுத்தாங்க, தாவரியில் அந்த இதை வச்சு ஒரு லைட்டாக இப்படி தேய்ச்சதுமே எல்லாம் போயிடுச்சு அந்த கரை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பாக பாதையில் போய் தப்பாக பண்ணிட்டு இருக்கிற அந்த கரையெல்லாம் நீக்கினாலே, அந்த திரையெல்லாம் விலகினாலே நம்ம கடவுளுடைய நல்ல அந்த இயலை நம்ம உணர முடியுது, அனுபவிக்க முடியுது. அது மிளருது, ஜோதியாக மிளருது. அப்போ தான் அதான். ஸோ இந்த மாதிரி வந்து உலகிலே அதான் நான் வந்து எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர முடியாமல் நான் தத்தளிச்சிட்டு இருக்கேன். ஏன் பிறந்தேன், எனது கருத்து அறியேன். யாரோட கருத்து? கருணை கருத்து இல்லையா? அவர் எல்லாமே வந்து எப்படி ஈரமான ஒரு இதை சொல்லி நம்மளுக்கு வந்து மேக வைப்பார். சரிங்களா? எனது கருத்து அறியேன், கருணை நட காட்டு என்று குருவை. அப்போ குருவுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த இது ரிலேட்டிவிட்டி கருணைக்கும் குருவுக்கும் சம்மந்தப்படுத்தி கொடுத்துக்கிறாரு. எனக்கு நிஜமா நான் குருவை ஆசைப்படாமல் இருந்தேன். கடவுளே போதும், நம்மளுக்கு எந்த குருவும் தேவையில்லை, கடவுளே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கடவுள் தானே வேணும், கடவுள் வந்து நான் எப்பேற்பட்டவரை வந்து உனக்கு தேர்ந்து கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து நானே என்ன வருவிக்க விட்டுறேன், அருளை பெற்றேன்னு சொல்லிட்டு அவரை வருவிக்க விட்டுருக்காரு. அந்த மாதிரி நான் வந்து இந்த குரு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் தெரியுங்களா? யாராவது அந்த பேயாட்டம் ஆடினான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அந்த மாதிரி ஒரு எனக்கு அவர் ஸ்ட்ரிக்டாகவே இருக்க வாய் தெரில. நல்லா ஆனந்தமாக நம்மள்கிட்ட வந்து எல்லா டிஃப்ரெண்டான ஆட்டமும் காட்டி உங்களுக்கு கடைசியில் தெரியும் அப்போ இவர் காட்டினதெல்லாம் தெரிஞ்சதுண்டா. எப்பா எனக்கு ஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் கொள்கையை ஃபாலோ பண்ணுறது பெரிய, ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப எல்லாமே நல்ல வழியாகவே காட்டுவாரு, எளிமையாக இருக்கு, ஆனந்தமாக இருக்குது. இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளோ சின்ன செயல் செய்ததுமே இவ்வளோ ஆனந்தம் கிடைக்குது, என்ன ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அதான் பெரிய விஷயமே. அது சின்ன செயலாக நம்ம செய்ய வச்சாவே அது பெரிய ஆனந்தமாக கிடைக்குது. யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அப்போ பொறுமை அந்த அளவுல இருக்கு. நம்ம திருச்சிட்டு